ஸ்ரீ அம்மன் ஐமோன் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐம்பொன் வளையல்கள் தான் பார்க்குறோம். இது எல்லாமே பிளைன் வளையல்கள் தான், சரிங்களா? அதில் ஒரு சில சின்ன சின்ன டிசைன்ஸ் போடலாம். அதாவது இந்த மாதிரி ரெண்டு பக்கம் அந்த பால்ஸ் வச்ச மாதிரி ஒரு டிசைன்ஸ் நம்ம போடலாங்க. பார்த்தீங்களா? இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிளைனில் தான் அதிகமாக வரும். நமக்கு தேவைப்படுற அந்த ரெண்டு பால்ஸ் வச்ச மாதிரி நம்ம அந்த வளையல் நம்ம போட்டுக்கலாம். இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கருக்கவே கருக்காதுங்க. தங்க மாதிரியே இருக்கும். தங்க மாதிரினா மெருகு போட்ட மாதிரி மஞ்சள் கலரில் ஜொலிக்காது. ஆனால் இது பார்த்திங்கன்னா பழைய தங்கம் எப்படி இருக்குங்க, ஒரு வளையலோ ஒரு செயினோ ரொம்ப பழசாயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? ஆனால் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட நம்ம இதை கழட்டி வச்சுக்கலாம், அது வேண்டான்னு தோணாது. இதுவே போட்டு போகலாம், யூஸ் பண்ணலான்னு தான் தோணும். அதே மாதிரி இது நம்ம எப்படி பார்த்தோம்னா பால்ஸ் மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி உருண்டையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, பவுல் மாதிரி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சதுர வடிவத்திலையும் நம்ம வளையல் இருக்குதுங்க. அதாவது நம்ம ஒன்று மட்டும் காட்டுறேன். அதாவது இந்த மாதிரி பட்டையாக இருக்கும், மேலே இந்த மாதிரி பட்டை டைப்பில் இருக்கும், உருண்டை இல்லாமல் பட்டை டைப்பில் இருக்கும் வச்சிங்களேன். இதெல்லாம் ஒரு ரெண்டு வளையல் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு லைஃப் டைம் உங்களுக்கு கருத்தே போகாது, நல்லா இருக்கும், உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு வச்சிங்களேன். ஆக்சுவலாக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக இந்த ஐம்பொன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கஸ்டமருடைய சப்போர்ட் கிடைச்சதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தரமான ஐம்பொன் வளையல்கள் தாங்க. இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தங்க மாதிரியே இருக்குது. அப்படிங்கிறனால தான் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நம்மள்கிட்ட வாங்கி நம்ம சேல் பண்ணுறதும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் ரீட்டெயிலும் நிறைய நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம், சரிங்களா? இந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு வளையல் பார்த்திங்கன்னா ஆஃப் ரவுண்டு வளையலுங்க. ஆஃப் ரவுண்ட்னா பார்த்திங்கன்னா இதை இந்த மாதிரி தான். இது ஆஃப் ரவுண்டு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ரவுண்ட் இருக்கும், உள்ள பட்டையாக இருக்கும். சும்மா அந்த மாதிரி வளையல் பார்த்திங்கன்னா இது நிறைய எங்கிட்ட போயிட்டுருக்குது. ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கருத்து போகாது, உங்களுக்கு தங்க மாதிரியே இருக்கும், சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா இது நம்ம சுடுதண்ணி போட்டால் கருத்து போயிடுமா அல்லது வேறு ஏதாவது அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. நீங்கள் எந்த தண்ணி வேணாலும் யூஸ் பண்ணலாம், சுடு தண்ணி பச்சை தண்ணி, அதை பற்றி உள்ள பிரச்சனை கிடையாது. கெமிக்கல் தாங்க ஆகாது, எந்த ஒரு இதுக்குமே கெமிக்கல் ஆகாது. ஆசிட் பட்டுருச்சு, திராவகம் பட்டுருச்சு அப்படின்னா மட்டும்தான் அது ஃபேட் ஆகும். மற்றபடி நீங்கள் தண்ணியில் எந்த தண்ணி யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு சுடுதண்ணி இந்த மாதிரிலாம் எதுவுமே கருத்தெல்லாம் போகாது வச்சிங்களேன். ரொம்ப ரொம்ப கேரண்டியாக இருக்கும். பால் வளையல் அப்படிங்கிறது இந்த மாதிரி பால்ஸ் அப்படிங்கிறதுமே நமக்கு உருண்டை வளையலும் அப்படிங்கிறது கிடைக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்லா சூப்பராக இருக்குங்க. தொடர்ந்து மக்கள் நமக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்குறாங்க. ஒரு 25 வருஷமாக இந்த ஐம்பொன் வளையல் நம்ம பண்ணி கொடுக்கும்போது எந்த கஸ்டமர் இது வரைக்கும் ரிமார்க் பண்ணதே இல்லை. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, கருத்து போச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் ரிட்டர்ன் கூட பண்ணலாம், நாங்கள் கேரண்டி தர்றோம். ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய ஐம்பொன்னு வருது. நிறைய இன்றைக்கி விளம்பர யுக்தி ரொம்ப அதிகமாகிடுச்சு இல்லைங்களா? விளம்பரம் ரொம்ப டெக்னிக்கலாக டெக்னாலஜியாக அந்த விளம்பரமே நம்மளை கவரும். அந்த விளம்பரத்தை பார்க்கும்போதே நம்ம ஒன்று வாங்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கல் டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. என்னென்னா நம்ம தயார் பண்ணுறோம், நேரடியாக மக்கள்கிட்ட நம்ம காமிக்கிறோம், இவ்வளோ இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் இதுக்கு இதுவே நம்ம டெக்னிக்கல் போட்டோம் அப்படின்னாக்கா இன்னுமே ரொம்ப ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது நம்மளதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக நம்ம செஞ்ச வேலையில் அப்படியே நம்ம காமிக்கிறோம். ரொம்ப மக்களுடைய ஆதரவு நிறைய கிடைச்சிட்டே வருது. நன்றி நண்பர்களே, தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. அதற்காகவும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன். அதே போல் பார்த்திங்கன்னா ஆடி 18 ஆடி மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா ஆஃபர் இருக்குது. அது என்னங்கிறது நீங்கள் ஃபோனில் கேளுங்க, நாங்கள் நாங்கள் தகவல் சொல்கிறோம். நன்றி நண்பர்களே, நன்றி நன்றி நன்றி.